வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். ஸோ இப்போ இது சம் பார்க்கலாம். இது என்னன்னா மேட்ரிக்ஸில் எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸ் ஏ. ஸோ இது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸ்ன்றது என்னன்னா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ 2 -2 -4 -1 3 4 1 -2 -3. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி எழுதணும்னா as a sum of symmetric and skew symmetric மேட்ரிக்ஸாக எழுதணும். சரி, அதுக்கான ஃபார்முலா என்னன்னா the matrix A can be written as sum of symmetric and skew symmetric. அதுக்கான ஃபார்முலா வந்து 1 into half into 1 by 2 into A plus A dash plus half into A minus A dash. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏக்கு ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஏ டேஷ் வந்து நம்ம இதிலே கண்டுபிடிச்சிடலாம். ஏ டேஷ்ன்றது டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ ரோவெல்லாம் காலமாக மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக 2 -2 -4. Second row second column -1 3 4. Third row 1 -2 -3. So A A dash கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம A plus A dash and A minus A dash நான் கண்டுபிடிக்க போறேன். So A plus A dash எடுத்துக்கலாம். A plus A dash. So ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறேன். Aன்றது 2 -2 -4 -1 3 4 1 -2 -3. இது A matrix plus A dash. A dash பார்த்தீங்கன்னா 2 -1 1 -2 3 -2 -4 4 -3. இது A dash. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆடிங் த டூ மேட்ரிக்ஸ் வந்து டைரக்டாக ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 + 2 4 -2 -1 -3 -4 + 1 -3 அப்புறம் -1 -2 அதுவும் -3 அப்புறம் 3 + 3 6 4 -2 2 இதில் -4 + 1 -3. இது வந்து 4 -2 2 -3 -3 -6. ஸோ இது வந்து A plus A dash. அதே மாதிரி அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A minus A dash கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எடுத்து சப்ராக்ட் பண்ண வேண்டியதுதான். A minus A dash. ஸோ A minus A dash ஃபர்ஸ்ட் A மேட்ரிக்ஸ் எழுதுங்க. 2 -2 -4 -1 3 4 1 -2 -3 A dash. ஸோ A dash வந்து 2 -1 1 -2 3 -2 -4 4 -3. ஸோ எடுத்து சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம டைரக்டாக சப்ராக்ட் பண்ண முடியாத பண்ணுங்க. இல்லை பெஸ்ட் வே வந்து இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதுறேன். 2 -2 -4 -1 3 4 1 -2 -3 போட்டு இந்த மைனஸ் உள்ள போனால் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ உள்ள எல்லாமே சைன் சேஞ்ச் ஆகும். -2 +1 -1 2 -3 2 4 -4 +3. இப்போ டைரக்டா நம்ம ஆட் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ ஆட் பண்ற போது 2 -2 0 -2 + 1 -1 -4 -1 -5. அடுத்தது -1 + 2 1 3 -3 0 4 + 2 6. இது பார்த்தீங்கன்னா 1 + 4 5. இது -2 -4 -6. இது வந்து 0. இப்போ பார்த்தீங்கன்னா A plus A dash வந்து நம்மளுக்கு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. A minus A dash வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது நம்ம என்னன்னா அந்த சம் ஆஃப் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக். அப்போ நம்ம இது வந்து இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது. நம்ம கண்டுபிடிச்ச A plus A dash-ம் A minus A dash-ம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட போறேன். சரி, அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னு பாருங்க. ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏன்றது ஆஃப் இன்ட்டு A plus A dash plus ஆஃப் இன்ட்டு A minus A dash. ஸோ இப்போ நான் வந்து A plus A dash சப்ஸ்டியூட் பண்ண போது ஆஃப் இன்ட்டு, ஸோ நம்ம மேலே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா A plus A dash, அதை எழுத போறேன். 4 -3 -3 4 -3 -3 -3 -3 6 2 6 2 2
minus 6 plus half into a minus a dash. So a minus a dash இப்போ மேல கண்டுபிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா அதுதான் 0 minus 1 minus 5 1 0 6 5 minus 6 0. ஸோ இப்போ இந்த ஆஃப் எல்லாம் உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த 1/2 உள்ள கொண்டு போனோம்னா நம்மளுக்கு 4/2 2 minus 3/2 minus 3/2 minus 3/2 3 1 2 ஆல் டிவைட் பண்றேன் minus 3/2 1 minus 3. ஸோ இதே மாதிரி இதுலயும் ஆஃப் உள்ள கொண்டு போனோம்னா 0 minus 1/2 minus 5/2 1/2 0 3 5/2 minus 3/2 0. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த given matrix ஏவை sum of symmetric and skew symmetric அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ sum of symmetric and skew symmetric எழுதியாச்சு. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அப்படியே விட்டுற வேண்டியதுதான்.